அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அதாத மாஃபி இல்மல்லாஹி ஸலாத்தன் தாஇமத்தன் பி தவாமி முல்கில்லாஹ். வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷபே பராத்துடைய இரவுல செய்ய வேண்டிய மிக அற்புதமான 3 அமல்களை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல ஏற்கனவே நம்ம ஷபே பராத்தோட இரவுல ஈவினிங்ல மஹரிப் தொழுகைக்கு பிறகு 3 யாசின் ஓத வேண்டும். அந்த 3 யாசின் எப்படி ஓதணும், எப்படி நியத்திச்சு ஓதணும், ஒவ்வொரு யாசின் ஓதுன பிறகும் என்ன ஒரு துவா ஓதணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பிரீஃபா ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து கிளிக் பண்ணி பாருங்க. நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட் பேஜ்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு போட்டு வச்சிருக்கோம். அதையுமே நீங்க போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நீங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஷாபான் மாதத்துடைய 15வது இரவு தான் ஷஃபே பராத் இரவு. இந்த இரவுல நீங்க வந்துட்டு அமல் செய்வது மிகவும் சிறப்புடையது. ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவு வந்துவிட்டால் அவ்விரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு பிடியுங்கள். அன்றைய நாளின் சூரியன் மறைந்த பின் அல்லாஹ் கடைசி வானத்திற்கு இறங்கி வந்து, என்னிடம் மன்னிப்பு கோருபவர் உண்டா, நான் அவருக்கு மன்னிப்பு வழங்குகின்றேன். என்னிடம் உணவு கேட்பவர் உண்டா, நான் அவருக்கு உணவு வழங்குகின்றேன். சோதனைக்கு ஆளானவர் உண்டா, அவருக்கு நிவாரணம் வழங்குகின்றேன் என்று சுபு நேரம் வரை கேட்கின்றான். அதாவது அல்லாஹ் தாலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஷாபான் பிறை 15 ஷபே பராத் இரவு இருக்கு இல்லையா, அந்த மஹரிப்ல இருந்து காலையில சுபு நேரம் வரைக்கும் அல்லாஹ் தாலா கீழ்வானத்தில் இறங்கி இறங்கி நின்று கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் நீங்க ஏதாவது ஒரு அமல் செய்து உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும்போது அல்லாஹ் தாலா நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருகின்றான். நம்ம வந்துட்டு இந்த வீடியோல 3 அமலை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன அமல் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகச்சிறிய ஒரு அமல். இந்த அமல் வந்துட்டு நம்ம எல்லாராலையுமே செய்ய முடியும். மிகச்சிறிய ஒரு அமல், அழகான ஒரு அமல். ஈஸியா நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிரலாம். இந்த அமல் செய்வதனால நெறைய நன்மைகள் உண்டு. ஏகப்பட்ட நன்மைகள் வந்துட்டு அல்லாஹ் தாலா உங்களுக்கு வழங்குகின்றான். அதுல முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள விட்டு நீங்கிவிடும். இந்த ஒரு அமல் செய்வதனால அனைத்து பிரச்சனைகள் இருந்தும் அல்லாஹ் தாலா உங்களுக்கு நிவாரணத்தை வழங்குகின்றான். எவ்வளோ பெரிய ஒரு கேஸா இருந்தாலும் சரி, அந்த கேஸ் வந்துட்டு என்ன ஆயிரும், முடிஞ்சிரும். அதுலேருந்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அதுக்கப்புறமாட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்கிறான். இந்த ஒரு அமல வந்துட்டு நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு அல்லாஹ் தாலாவிடம் நீங்க கையேந்தி கேட்கக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். இந்த அமல செய்வதனால உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்கின்றான். என்ன அமல் அப்படின்னா, யா ரஹ்மானு அஹ்தினி, யா ரஹ்மானு அஹ்தினி. மறுபடியும் சொல்றேன், யா ரஹ்மானு அஹ்தினி, யா ரஹ்மானு அஹ்தினி என்று 313 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று 313 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ் தாலாவிடத்துல துவா செய்யுங்கள். உங்களுடைய கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் தாலா நீக்கி விடுவான். உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தாலா என்ன பண்ணுவான், நிறைவேற்றி தருகின்றான் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்க ஷபே பராத்துடைய இரவுல யா ரஹ்மானு அஹ்தினி, யா ரஹ்மானு அஹ்தினி என்று 313 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது அமல். இந்த ஒரு அமல் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகச்சிறிய அற்புதமான ஒரு அமல் தான் இந்த ஒரு அமல். இந்த அமல் வந்துட்டு நீங்க செய்வதனால பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தாலா உங்களுக்கு பரக்கத் செய்கின்றான். அந்த அமல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸலவாத் ஓத வேண்டும். அந்த ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஃபி அல்ஃபி மர்ரத்தின். மறுபடியும் சொல்றேன், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அல்ஃபி அல்ஃபி மர்ரத்தின். இந்த ஒரு ஸலவாத்தை நீங்கள் 300 முதல் 3000 தடவை வரை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த ஸலவாத்தை உங்களால 300லேருந்து 3000 தடவை வரைக்கும் உங்களால எவ்வளோ முடியுமோ இதுக்குள்ள நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ் தாலாவிடம் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா உங்களுக்கு பரக்கத் செய்கின்றான். மிகவும் முக்கியமான 3வது அமல். ஷபே பராத்துடைய இரவில் எவர் ஒருவர் இந்த தொழுகையை
தொழுவாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை 70 முறை தன்னுடைய ரஹ்மத் என்னும் பார்வையைக் கொண்டு பார்க்கின்றான். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பார்வையிலும் அவருடைய 70 தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். அல்லாஹ் பூர்த்தி செய்கின்ற 70 தேவைகளில் ஆக குறைந்ததாக அவனுடைய மன்னிப்பை வழங்கின்றான். இந்த தொழுகையை நீங்க தொழுவதனால பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா உங்கள ரஹ்மத்துடைய பார்வையில 70 தடவை பார்க்கின்றான். ஒவ்வொரு பார்வைக்கும் உங்களுடைய 70 தேவைகள் வந்துட்டு பூர்த்தி செய்யப்படுகிறது. மிகவும் குறைந்ததாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பை வழங்கின்றான். என்ன அமல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 50 சலாமை கொண்டு 100 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரா ஃபாத்திஹாக்கு பின் சூரா இக்லாஸை 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். நீங்க வந்துட்டு இந்த தொழுகைய தொழுத பிறகு, அதாவது 50 சலாம் கொண்ட 100 ரக்காத்தையும் தொழுது முடித்த பிறகு நீங்க அல்லாஹ் தஆலாவிடம் துஆ செய்யுங்கள். உங்களுடைய துஆ என்னவோ அது அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றான். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹைரை பொழிகின்றான். இந்த ஒரு தொழுகையோட பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸலாத்துல் ஹைர். மறுபடியும் சொல்றேன். இந்த ஒரு தொழுகையோட பேரு ஸலாத்துல் ஹைர். 50 சலாமை கொண்ட 100 ரக்காத் நஃபில் தொழ வேண்டும். ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரா ஃபாத்திஹாக்கு பின், அல்ஹம்து சூராவுக்கு பின் சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹது சூரா இருக்கு இல்லையா? 10 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். நீங்க 100 ரக்காயத்துமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறையில தான் தொழுகணும். இந்த தொழுகைய தொழுது முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய தேவை என்னவோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹைரையும் பொழிகின்றான். இந்த தொழுகை நீங்க உங்களால எத்தனை ரக்காயத்துகள் தொழுக முடியுமோ, அத்தனை ரக்காயத்துகள் தொழுது கொள்ளுங்கள். உங்களால அந்த சலாம் கொண்ட 10 ரக்காயத் தொழுதாலும் சரி, 10 சலாம் கொண்ட 20 ரக்காயத், 25 சலாம் கொண்ட 50 ரக்காயத். இந்த மாரி உங்களால எவ்வளவு தொழுவ முடியுமோ, அவ்வளவு நீங்க தொழுது கொள்ளுங்கள். அதற்கான கூலியை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வழங்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த தொழுகையை தொழக்கூடிய மன வலிமையும், உடல் வலிமையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்குவானாக. மாஷா அல்லாஹ்! மிக அற்புதமான 3 அமல்கள பத்தி நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஷபே பராத்துடைய இரவில் நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. நம்முடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவனத்தை வழங்குவானாக. ஆமீன். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரய்யான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.